இதை ஹேட் பண்ண என்ன ரீசன்னா வந்து இட் கன்சீல்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஒரு ஷேடை ஸோ ஆரஞ்ச் கன்சிலர் கொடுக்கும்போது ஆரஞ்ச் பிரச்சனைன்னு சொல்லும்போது ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்கணும். பட் இது ஆரஞ்ச் கிடையாது, இட்ஸ் மோர் ஆன் த பிங்கர் சைட். ஸோ நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்கிஷாக இருக்குது. ஹே guys, welcome back to my channel Sarish Amchi. நம்ம இன்னைக்கு பெஸ்ட் அண்ட் worst ஆஃப் 2020 தான் பார்க்க போகிறோம். மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் லாஸ்ட் இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் திருப்பி பண்ணலாம்னு நினச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Sarish Amchi and அது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே வேறு மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ப்ளே வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது டிசம்பர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டிசம்பர் சீரிஸ் இன்னும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருப்பேன் வீடியோஸ். டிசம்பர் சீரிஸில் போய் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி போகலாம். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக ரிவ்யூ தர போகிறதுல இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அதுதான் நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேவரட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 2020 ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்து அதுக்கப்புறம் நெகட்டிவ் போகலாம். நான் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா NYX CanSap Own Stock Foundation in shade Cappuccino. It's a wonderful foundation, full coverage, stays for a long time. But இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்து ஒர்க் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ண தான் தெரியும். ஐ லவ் த பேக்கேஜிங் அண்ட் எவ்ரி திங். ப்ரைஸ் வந்து பரவாயில்ல உங்களுக்கு. யூ கேன் பை இன் ஆஃபர். கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். எனக்கு ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூட் ஆகிற கலர். ஸோ லாஞ்சிவிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே லவ் த ஃபவுண்டேஷன். நான் நிறைய ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு இதுதான் யூஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரீசன் பேர் வந்து Nykaa Skin Shield Anti Pollution Matte Foundation. ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் த ஃபார்முலா, லவ் த ஷேட் ரேஞ்ச், ஃபினிஷ், லாஞ்சிவிட்டி எல்லாமே எனக்கு இதுலேயும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பேஸ் ப்ராடக்ட். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்னோட ஷேட் வந்து Mystic Maple 14. தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது Nykaa Prep Me Up Primer. ஸோ இது ஒயிட் கலரில் இருக்கனால வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ப்ரைமர். ஒரு சிலிகான் ப்ரைமர். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஈவன் பேஸ் கொடுக்கும். நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் உங்கள் மேக்கப். பட் மினிமம் ஒரு 5 to 6 hours ஸ்டே ஆகும். பட் அதுக்கு மேலே ஸ்டே ஆகாது உண்மையாக சொல்ல போனால். பட் ஐ ரியலி லவ் த ப்ரைமர். இட் ஃபில்ஸ் மை போர்ஸ். என்னோட ஃபைன் லைன்ஸ் அது ஃபில் பண்ணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் மேலே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 நினைக்கிறேன். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா L'Oreal Infallible Setting Spray. இட்ஸ் அ ரீசன் ஃபேவரட் ஃபார் மீ. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் செட்டிங் ஸ்ப்ரே. நைஸ் ஸ்மெல். ரொம்ப ஃபைன் நாசல். எப்பவுமே செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா ரொம்ப ஃபைன் நாசல். உங்களுக்கு நாசல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது வந்து உங்கள் மேக்கப் வந்து ப்ளாச்சி ஆக்கிடும். இட்ஸ் அஸ் அ வெரி வெரி ஃபைன் நாசல். உங்கள் மேக்கப் ரொம்ப ஈவனாக கேக்கினஸை ரிமூவ் பண்ணிடும், பவுடர்னஸும் போயிடும். சச் அ வண்டர்ஃபுல் செட்டிங் ஸ்ப்ரே. அஃபோர்டபுள் ப்ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் இட் மேக்ஸ் த மேக்கப் லாஸ்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா Palladio Matte Bronzer. ஸோ இட்ஸ் அ மேட் ப்ரான்சர். ஸோ நம்ம ஷேடுக்கு ப்ரான்சர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் அதில் வந்து Palladio பார்த்தீங்கன்னா டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். மட்டும் இல்லாமல் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரொம்ப பிளெண்ட் ஆகிடும். ரொம்ப ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ். ஐ ரியலி லவ் த ப்ரான்சர், த ஃபார்முலா, த டெக்ஸ்சர். எக்ஸ் ரெவல்யூஷன் பேலட். ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பேலட். இதாவது என்னோட கிவேவில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் யூ the product I love the most. So அதனால தான் நான் giveaway வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இட் கம்ஸ் வித் அ மிரர் அண்ட் இட் ஹாஸ் 24 ஷேட்ஸ். நீங்கள் மேல் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரல் பேலட் மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய லுக்ஸ் கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் லுக்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு 3 டிரான்ஸ்டன் ஷேட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ்க்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேட் டு மீடியமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து மீடியம் டு டார்க் அண்ட் டஸ்கி ஸ்கின் டோன் யூஸ் பண்ணிருக்காங்க டிரான்ஸ்டன் ஷேட். ஸோ சச் அ வண்டர்ஃபுல் ஐஷேடோ பேலட். இட் ஹாஸ் ப்ரௌன்ஸ், பிளாக், ப்ளூஸ், க்ரீன்ஸ், கோல்டன், ஷிம்மர் அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடரியாகவும் இல்லை, ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபாலோஸ் அவ்வளோ கிடையாது. ரொம்ப லைக் ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். கலரை ஈஸியாக பில்டப் பண்ணிக்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் பேலட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐஷேடோ பேலட். இது வந்து பியூட்டி கிளேஸ் கலர் போர்ட் பேலட். இதோட பேக்கேஜிங் வந்து வேற லெவல். இது பாருங்க எவ்வளோ காம்பாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஓப்பன் பண்ணுறதுல எவ்வளோ கலர்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லி, கார்ட்போர்ட் பேக்கேஜிங். ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங்காகவே நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலாம். இட் ஹாஸ் 4 கலர் போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சஸ் அண்ட் ரெட் அண்ட் தேர்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வித் ஆல் ப்ளூஸ். ஃபைனல் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பர்பிள்ஸ் அண்ட் பிங்க்.
I really love the formula, the idea, the packaging, everything. நான் வந்து high end palette கூட வந்து இது ஒரு brilliant packaging, ஒரு brilliant idea வந்து நான் பார்த்தது இல்ல. ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஐஷேடோ palette வேணா வந்து நீங்க இது ஒன்று வாங்கிட்டா போதும். இதை வச்சு நீங்க மல்டிபிள் லுக்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I do have lipsticks. ஸோ லிப்ஸ்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வந்து NYB Shakti liquid lipstick in shade Sassy Samba. Wonderful lipstick, wonderful formula, wonderful color. Yeah, my favorite. So such a nice, beautiful packaging. So yeah, I really love it. I love everything about it. Next product pathina Bella Oast Ultimate Liquid Lipstick in shade Dark Fawn and Sweet Lace. Such a beautiful lipstick. I really love the color. ரெண்டுமே ரொம்ப நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் டோன் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் டோன்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஃபார்ம்லாம் எனக்கு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. ரொம்ப ட்ரைங்கான ஃபார்ம்லாம் நீங்கள் நல்ல ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ட்ரைங்காக இருக்கா. ஃபினிஷ் இட் கிவ்ஸ் அ ஒபேக் ஃபினிஷ் அண்ட் ஸ்டேஸ் ஃபார் அ really long time. Recent purchase from Blue Heaven Elegance Matte Lip Color. இதை பற்றி நான் ரீசெண்டாக ரிவ்யூ கொடுத்துருந்தேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஃபார்முலா. ரொம்ப உங்களுக்கு மூசியாகவும் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு லைட்டான ஃபார்முலா, ரொம்ப லைட் வெயிட், கிவ்ஸ் ஒபேக் ஃபினிஷ். லைக் இட்ஸ் ஈஸி டு வியர், ஏன்னா ரொம்ப ட்ரைங்காக இருக்காது உங்கள் லிப்ஸில். ஸோ 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்க் மெரூன் ஷேட். ஐ ரியலி லவ் திஸ் ஷேட். இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஆன் மீ. அண்ட் 7 பார்த்தீங்கன்னா ஒரு மாவிஷ் ஷேட். ஸோ இதுவும் எல்லா ஸ்கின் டோன்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் 12 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூட்டட் ப்ரௌன் ஷேட். ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் மியூட்டட் ப்ரௌன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த லிப் பாம். ஸோ இது ரீசன்ட் பர்ச்சேஸ். இந்த வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். சச் அ நைஸ் லிப் பாம். ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப க்ரீஸியாக இல்லை, லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. நான் ரொம்ப லைட்டான ஃபார்ம்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் லிப் பாம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட Steakworky blush in shade Coral Chic 5. Such a beautiful mauvish blush with coral undertones. So it comes in a compact packaging. இதோட price வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 280 or something அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் 5.5 grams of product வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரியலி ஐ லவ் த blush, ஐ லவ் த ஃபார்முலா. ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப பிளெண்டபிளாக இருக்கு, கலர் பே ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின் டோன், டார்க் டீப்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. வெல் ஐப்ரோ கிட், சச் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஐப்ரோ கிட். கம்ஸ் வித் மிரர் பேக்கேஜிங். அண்ட் உங்களுக்கு வந்து 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் அண்ட் ஒன்று வந்து வேக்ஸ். இந்த டார்க் ப்ரௌன் தான் என்னோட ஐப்ரோஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த லைட் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட் கிவ்ஸ் அ வெரி ப்ரிசைஸ் அண்ட் க்ளீன் ஃபினிஷ் டு யுவர் ஐப்ரோஸ். ரொம்ப ஈஸி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து மாமாத்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஐ லவ் த பேக்கேஜிங், ஐ லவ் த திஸ் பிரிசில்ஸ். ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டான சிலிகான் ப்ரஷ் இருக்கு. அண்ட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எனக்கு ரீசனாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் this silicone brush combo வந்து வேற லெவல். என் ஃபேஸை ரொம்ப டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது. கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாமாத்தோட விட்டமின் சி ஃபேஸ் மில்க். இது ரொம்ப லைட் வெயிட், பட் ஸ்கின்குள்ளே ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். க்ரீஸியாக இருக்காது, ரொம்ப ஆயிலியாக இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஆயிலியான மாய்ஸ்சரைசர் வேணாம், க்ரீஸியான மாய்ஸ்சரைசர் வேணாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரியலி யூ ஹேவ் டு ட்ரை இட் அவுட் கைஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட பொமக்ரேனேட் க்ளோ டோனர். ஸோ இதில் இன்னொரு வேரியன்ட் வச்சிருந்தோம், க்ரீன் டீ. ரெண்டுமே ரொம்ப செம்மையான டோனர். அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் ஸ்ப்ரே பாட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். யூஸ்வலி ஸ்டோர் இட் இன் மை ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ ரொம்ப கூலிங்காக, ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் குட் வைப்ஸில், அதாவது குட் வைப்ஸோட ஆரஞ்ச் ஜெல். such a beautiful gel. ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசிங் தரும் உங்களுக்கு. ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்கின்ல. ஸோ சில பேருக்கு வந்து மாய்ஸ்சர் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்கப் முன்னாடியும் சரி, நீங்கள் நைட் தூங்கும் போது கூட வந்து நாங்கள் நைட் ஜெல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரிவேதாவோட குங்குமாரி தைலம். இதுக்கு நான் தனியாக ரிவ்யூவே கொடுத்துருப்பேன். இன்னும் பார்க்கலன்னா வந்து என் சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ ரொம்ப ஆயுர்வேதிக்கா 100% ஆர்கானிக் குங்குமாரி தைலம் நான் பார்த்த வரைக்கும். இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஆன் யோர் ஸ்கின். இட் reduces your pigmentation, uneven skin tone, blemishes, dark spots and everything. The add fragrance, chemicals எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பியூரான ஆர்கானிக் குங்குமாரி தைலம் வேணா கண்டிப்பாக நான் இந்த பிராண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீவில்லோட ஷாம்பூ காம்போ தான். இட் கம்ஸ் வித் ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் வித் சீரம். ஐ ரியலி லவ் த சீரம். இட்ஸ் வெரி திக் அண்ட் ஹேஸ் அ நைஸ் ஸ்மெல் டு இட். ஸோ உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்துரும். ஸோ கண்டிஷனர் உங்கள் ஹேரை ரொம்ப நல்லா கண்டிஷன் பண்ணுறது. இது நீங்கள் ஹேர் மாஸ்க்காக கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கேல்பில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ஷாம்பூ இட் ரிமூவ்ஸ் எவ்ரி டாட் அண்ட்
ஆயில் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ரொம்ப நல்லா வந்து ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஐ ரியலி லவ் த காம்போ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் கஸ்டமைஸ் ஷாம்பு. உங்கள் ஹேர் ப்ராப்ளம்ஸ், உங்களோட ஹேர் கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட நாட் ஸோ ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் 2020 தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ கேன் கால் இட் ஆஸ் worst products of 2020 for me. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ஸோட சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். இதுதான் worst ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இட் டசன்ட் ஒர்க் ஆஸ் இட் கிளைம்ஸ். இது ரொம்ப க்ளீன் பண்ணிடும், ரொம்ப ப்யூரிஃபை பண்ணிடும். இட்ஸ் அ டீசென்ட் மாஸ்க்னு தான் நான் சொல்லுவேன். ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ டீசென்ட் மாஸ்க். இட் ரிமூவ்ஸ் dirt and oil. It gives a ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் உங்களுக்கு தரும். பட் இட் டசன்ட் டூ எவ்ரிதிங் லைக் அப்படியே டீப் க்ளீன் பண்ணி எல்லாமே நான் பண்ணாது. ஸோ யா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட லிக்விட் பென் லைனர். ஸோ எனக்கு வந்து ஸ்டேக் ஒர்க்கி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோஸ் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இந்த பென் லைனர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 1 month கூட யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஐ பாட் இட் ஃபார் அரௌண்ட் 380 rupees என்னமோ. இது நல்ல குவாலிட்டியில் குடிக்கலையா இல்லையான்னு தெரியல. இது ஆக்சுவலி இது உடஞ்சிருச்சு. பட் நான் ஸ்வாஷ் பண்ணும்போது ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. பட் ஐ குடன்ட் ட்ரா விங்ல சம்திங் வித் திஸ். அதனால வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து NYB லிக்விட் கன்சீலர் இன் ஷேட் ஆரஞ்ச் பிரெட்சல்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஹேட் பண்ண என்ன ரீசன்னா வந்து இட் கன்சீல்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் என்ன ப்ராப்ளம்னா வந்து ஒரு ஷேடை ஸோ ஆரஞ்ச் கன்சீலர் கொடுக்கும்போது ஆரஞ்ச் பிரெட்சல்னு சொல்லும்போது ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்கணும். பட் இது ஆரஞ்ச் கிடையாது. இட்ஸ் மோர் ஆன் த பிங்கர் சைட். ஸோ நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்கிஷாக இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஷியரான ஃபவுண்டேஷன் எதாவது அப்ளை பண்ணேன். அந்த பிங்க் வந்து லைக் சீப் த்ரூ ஆகுது ஃபவுண்டேஷன் மேலே நல்லா தெரியுது. நான் ஏதோ பிங்க் கலர் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது நல்லா இல்லை. எனக்கு பிங்க் அண்டர்டோன் இருந்தால் பரவாயில்ல, நான் ஃபேடாக இருந்தால் பரவாயில்ல, நான் டார்க்காக இருக்கேன், எனக்கு வந்து வார்ம் எல்லோ அண்டர்டோன். ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கும் என்னோட அண்டர்டோனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. வாங்கிட்டோன்ற ஒரே காரணத்தால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. பட் இட்ஸ் நாட் மை ஃபேவரட். நான் கண்டிப்பாக அதை நான் காலியாக யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் திஸ் ப்ராடக்ட், பட் இட்ஸ் நாட் மை ஃபேவரட். நிறைய பெட்டரான ஆரஞ்ச் கன்சீலர் வந்து மார்க்கெட்ல இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோட வெட் அண்ட் வைல்ட் கலர் ஐகான் ப்ரான்சர். இதோட ரீசன்ட் பர்ச்சேஸ். இது வந்து என்னோட நான் வெறுக்கவும் இல்லை, இது எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் நியூட்ரல்னு வச்சுக்கலாம். ஐ ரியலி லவ் த ஷேட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காப்பர் பிரான்சி ஷேட். இல்லை என்ன பிரச்சனைனா வந்து என்னோட ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ விசிபிளாக இல்லை மேபி நீங்கள் ஒரு NC 43 or 44 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ எனக்கு என் ப்ரான்சர் கொஞ்சம், ஏன்னா நான் கான்டர் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால என் ப்ரான்சர் கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருந்தால் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வார்ம் தரும். எப்படி சொல்கிறது, ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ரான்சிங் எஃபெக்ட் அப்படி இருக்காது. பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபைனலாக முடிஞ்சது. ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் அண்ட் worst products of 2020. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ வேணும்னா, ஏதாவது ரிவ்யூ மிஸ் அவுட் பண்ணினா கண்டிப்பாக கேளுங்க காமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பண்ணலாம். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் சப்ஜெக்டிவ். எனக்கு ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது எனக்கு ஒர்க் ஆகாது. பட் I'm just giving my opinion. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to our channel. Stay tuned guys. Bye bye.